ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு விஎஸ்ஆர் டிசைனர். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க்கில் ஸ்டிச் நம்பர் 11. ஸ்டிச் நம்பர் 11ல் என்ன நேம்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச். சரிங்களா? என்னடா போன கிளாஸ்லேயே நம்ம இதை பார்த்துட்டு மறுபடியும் அதை தான் சொல்லித்தர போகிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. அதுவும் சேம் பேர் தான், இதுவும் அதே தான். என்னென்னா போன தடவை கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். பட் இது வந்து என்னதுன்னா கீழே இருக்க கிளாத்தே தெரியாமல் அந்த இடத்த ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒரு சின்ன சின்ன இமேஜஸில் ஒரு குட்டி பேபி ஃப்ராக்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃப்ராக்லாம் வந்து வரைஞ்சிருப்போம் அந்த இமேஜஸ்லாம். அது அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணக்கூடிய ஸ்டிச் தான் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச். சரிங்களா? அதை தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு ஸ்கேல் எடுத்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக என்ன பண்ணுறீங்க, சின்னதாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுங்க. இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் பண்ணிக்கங்க. சரிங்க? செவ்வக வழியில் ஒரு பாக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு எப்பயும் போல் நான் சில்க் த்ரெட்லேயே சொல்லித்தரேன். நீங்கள் சில்க் த்ரெட்டில் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அப்போ தான் வந்து அதில் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இந்த நான் சொல்லித்தரதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சில்க் த்ரெட்டை ஒர்க் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் ஈஸியாக நீங்களும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோயிஷ் கலர், அதாவது லெமன் எல்லோயிஷ் கலரில் வந்து நூல் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் தான், சரி கிடையாது. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், டபுள் ஸ்டாண்ட்ஸாக யூஸ் பண்ணி எப்பயும் போல் நாட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த லைனை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு புரியறதுக்காக 1 and 2ன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? இல்லை நீங்கள் கீழே மேலே 2 1 அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 இந்த மாதிரினா கூட நீங்கள் உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிறதுக்காக இது பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நம்பர் 1 இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த இடம் 1, இது வந்து 2. சரிங்களா? எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு இது பண்ணிக்கங்க. இந்த 1 ஃபஸ்ட்டு நம்பர் போட்டிருக்கலாம், அந்த லைனில் கார்னரில் த்ரெட்டை கொடுத்து நீட்டில் பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், எப்பயுமே த்ரெட்டை எடுத்த உடனே டைரெக்டாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. சரிங்களா? சின்னதாக ஒரு குட்டியாக பேக்கில் போய் ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு செகண்ட் லைனோட கார்னரில் போய் ஒரு லாங் செயின், இந்த மாதிரி ஒரு லாங் செயின் கொடுத்துட்டு இதில் எந்த ஒரு லாக்குமே வைக்காமல் அப்படியே ரிவர்ஸில் இழுத்து இந்த லைனு கூட கீழே, சரிங்களா, குட்டியாக ஒரு லாக் செயின் கொடுக்குறோம். இதவே அப்படி என்ன பண்ண போகிறோம், டேன் பண்ணி இந்த செயினோட அப்படி தள்ளிலாம் போடக்கூடாது. செகண்ட் லைனில் பக்கத்துலேயே ஜஸ்ட்டு ஒரு நூல் சொல்லுவோம்ல, இந்த ஒரு நூல் தள்ளி ஒரு லாங் செயின் அப்படியே ரிவர்ஸில் இழுக்கிறோம். இழுத்து கீழே அப்படி இழுத்திங்கன்னா கீழேயும் கிளாத்தில் கீழே பிடிச்சிருக்க நூலையும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிடிக்க வேணாம். அப்படின்னா என்னாகும்னா, இப்படி நான் டைட்டாக பிடிக்கும்போது என்னாகும், இங்கே கீழேயும் இந்த கிளாத் இருக்குங்களா, அப்போ என்னாகும், கொஞ்சம் அப்படியே சுருக்கல் விழுகும். அப்போ அது வேண்டாம். கொஞ்சம் ரொம்பவும் டைட் இல்லாமல் ஓரளவுக்கு லூஸ் விட்டு பிடிச்சிட்டு நீடிலே டைட்டாக இழுத்துட்டு கீழே சின்னதாக, ரொம்ப தள்ளி இல்லாமல் குட்டி குட்டியாக லாக். அடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறேன், செகண்ட் லைன் போயிட்டு அதே தான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஒரு குட்டி லாக் செயின், சேம் இதே தான் என்ன பண்ண போகிறேன், லாஸ்ட் வரைக்கும் இந்த ரெக்டாங்கிளாக ஃபில் பண்ண போகிறேன். பாருங்கள், எந்த ஒரு கேப்புமே கிடையாது இதில். அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக என்ன இருக்கும், கீழே இருக்க அந்த கிளாத், ஒயிட் கலர் கிளாத்தே நம்மளுக்கு தெரியாது, விசிபிள் ஆகாது. ஒரு குட்டி லாக், இப்படி லாக் போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு எனக்கு இப்படி இழுக்கும்போது என்னாகுது, மேலே கிளாத் மேக்ஸிமம் இது வந்து என்னாகாது, வராது. அப்போ என்ன பண்ணுறீங்க, இப்படி டேன் பண்ணி திருப்பி எடுத்துக்கங்க. திருப்பி எடுத்துகிட்டு, அதாவது ஒரு நிமிஷம் மறுபடியும் சொல்கிறேன், இப்படி டேரெக்டாக இப்படி மேலே திருப்பாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது லெஃப்ட் சைடில் போய் மேலே திருப்பாமல் இப்படி இந்த நீடில் என்ன பண்ணுறீங்க, ரைட் சைடில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, லைட்டாக அப்படி திருப்பி மேலே ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைனில் போய் ஒரு லாங் செயின் கொடுத்து அது அப்படியே கீழே ரிவர்ஸில் இழுத்திங்கன்னா பாருங்கள், இங்கே ஹோல் தெரியுதா, அதுக்கு கீழே குட்டியாக ஒரு லாக். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரைட் சைடில் திருப்பி சொல்லித்தரேன். நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் இப்படியே கொண்டு போகலாம்.
லெஃப்ட் சைட்லேயே கொண்டு போய்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, என்னடா மேலே வந்து ஹோல் தெரியுது, கீழே ஹோல் தெரியுது அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதை மறைக்கிறதுக்கும் நான் ஒரு இது சொல்லித்தரேன். சரிங்களா? லாஸ்ட் வரைக்கும். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டு, செவ்வக வடிவிலான ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு பாக்ஸ், ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை, சின்னதாக ஒரு பாக்ஸ். சரிங்களா? இதை ஒர்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு இமேஜஸில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு அதையும் சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எந்த ஒரு வீடியோ கட் பண்ணவும் இல்லை. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? கட் பண்ணாமல் இந்த பாக்ஸை ஃபுல்லாக நான் எப்படி போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இப்போ இடையில நூல் எதுவும் கட் ஆகிடுச்சு செஞ்சிச்சுனாலும் நீங்கள் லாக், அதாவது சின்னதாக லாக் கொடுத்துட்டு எண்ணாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் கீழே நூலை வந்து தீந்துருச்சுன்னு ஒரு இமேஜின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இங்கே ஒரு எண்ணாட் போடுறேன். தெரியுதுங்களா? பக்கத்துலேயே தான் கொடுக்குறேன். கொடுத்து இதை நான் க்ளோஸ் பண்ணி இப்படி இழுத்துறேன். உள்ளே போய்டும் அந்த நாட்டு. மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கேருந்து மறுபடியும் வந்து புதுசாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ இன்னொரு புது நூல் எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே கலர் தான், பட் என்னென்னா புதுசாக எடுத்து எப்பயும் போல் அந்த கீழே ஒரு முடிச்சு போட்டு என்ன பண்ணுறீங்க, தனியாக தள்ளி எடுக்கக்கூடாது. நீங்கள் எங்கே எண்ணாட் போட்டிங்களோ அதுக்கு கொஞ்சம் தள்ளி முன்னாடி ஜஸ்ட்டு நீட்டில் பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு இருங்க. இப்படி முன்னாடி தள்ளி நீட்டில் பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு இந்த எண்ணாட் போட்ட இடம் இருக்கு இல்லைங்களா, தெரியுதா? அவங்க நல்லா விசிபிளாகவும் நினைக்கிறேன். ஒரு லாக் செயின் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறீங்க, த்ரெட்டை கொண்டு போகிறீங்க. இப்போ கீழே லாக். இந்த லாஸ்ட் வரைக்கும்.
அந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும். வந்துட்டு எப்பயும் போல் என்ன பண்ணுறேன், ஒரு லாக் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ இந்த ஹோல் தெரியுது இல்லைங்களா, இப்போ இந்த ஹோலை வந்து அப்படியே விடக்கூடாது. சரிங்களா? அப்படியே விடாமல் என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்கள்கிட்ட சப்போஸ் வேறு கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுறதா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ண போகிறோம், செயின் ஸ்டிச் போடுவோம். அப்படி இல்லைனா பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், சிங்கிள் பீட்ஸ். செயின் ஸ்டிச் போடுற மாதிரி இருந்தால் இதே கலரில் போடுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை வேறு கலர் த்ரெட் எடுத்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணுறீங்க, வேறு கலர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே எண்டு நாட் போட்டுட்டு அப்போ இன்னொரு கலர் த்ரெட் எடுத்து மறுபடியும் ஒரு நாட் லாஸ்ட்டில் அந்த நூலோட எண்டில் நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதே கலரில் காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த அவுட்டரில் இப்போ நான் செயின் போடும்போது ஷேப் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அது இப்போ செயின் போடும்போது என்ன பண்ணுறேன், லைட்டாக இங்கே திருப்பி இப்போ என்ன பண்ணலான்னா சின்ன சின்ன செயினா, சரிங்களா, இந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோல்குள்ளே தனியாக போட வேணாம், ஹோல்குள்ளே சின்ன சின்ன செயினா இந்த மாதிரி செயின்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே டர்ன் பண்ணி ஒரு குட்டில் இப்போ இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி ஒரு குட்டில் இதுக்கு பதிலாக நீங்கள் செயினுக்கு பதிலாக பீடும் கொடுக்கலாம். அந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து நம்ம ஆரம்பித்த இடத்துல என்ன பண்ணணும், முடிக்கக்கூடாது. என்ன பண்ணால் கொஞ்சம் நல்லா தெரியும்னா நம்ம ஃபஸ்ட் செயின் போட்டு போல் டர்ன் பண்ணி அந்த செயின்குள்ளே சென்டரில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கணும். உள்ளே வெளியே எடுத்துகிட்டு இங்கே வந்து என் நாட் போடணும். சரிங்களா, என் நாட் போட்டு லைட்டாக த்ரெட்டை இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக த்ரெட் உள்ளே வந்து இதுவும் விசிபிள் ஆகாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கிளாஸில் வந்து நான் வந்து ஒரு இமேஜில் எப்படி இந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங் போடணும்னு சொல்லித்தரேன். தேங்க்யூ.